புதுமை, இதுவரைக்கும் கண்டதில்ல, இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இனி நடத்த போகிறது புதுசு. இனி கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறது புதுசு. ஆமென், ஆமென். Thank you Jesus, thank you Jesus. ஆமென். கண்களை திறந்து பாருங்க. சோ ஒரு விஷன்ல நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த விஷன் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுல அஞ்சு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 5க்காகவும் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணி நம்ம விடைபெற போறோம். இந்த 25th டேவை நம்ம முடிக்க போறோம். அடுத்த 25th டேல அடுத்த ஒரு மகிமையை கர்த்தர் பண்ண போறோம். இந்த 100 டேஸ்க்குள்ள ஒரு மகிமையை கர்த்தர், இந்த 100 நாளைக்குள்ள நீ விழுவேன்னு சொன்ன அத்தனை பேரும் நம்ம எழும்பி நிற்கிறத பார்க்கணும். எழும்பி நிற்கிறத பார்க்கணும். எழும்பி நிற்கிறத பார்க்கணும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். ஜீசஸ். ஆமென். நம்பர் 1 ஃபர்ஸ்ட், ஆண்டவரே ஒரு தூதனை எனக்கு முன்னாடி, எனக்கு என் தரிசனத்துக்கு முன்னாடி, எனக்கு அதோட எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் பலவீனமான ஒரு பர்சன். ஆனால் எனக்கு பெரிய தரிசனத்தை எனக்கு வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று நான் கெஞ்சுறேன், ஆண்டவரே எனக்கு முன்னாடி ஒரு தூதனை, அன்னைக்கு அந்த ஊழியக்காரனுக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புனீங்கல்ல, இன்னைக்கு என் கூட பேசுனீங்க இல்லப்பா, என் தரிசனத்துக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே, என் தரிசனத்துக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus, thank you Jesus. பா என் கூட எனக்கு முன்னாடி போறதுக்கு வேற யாரும் இல்லப்பா, என் முன்னாடி போறதுக்கு எங்க அப்பாவோ யாரும் இல்லை, இந்த காரியத்தை முன்னின்று செய்கிறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, யாருமே இல்லப்பா, யாருமே இல்லப்பா. எல்லாருமே ஒதுங்கிடுறாங்கப்பா, அவங்க சூழ்நிலைக்கு எல்லாருமே ஒதுங்கிடுறாங்கப்பா. ஆனா எனக்கு முன்னாடி நீங்க போகணும், நீங்க போய் அந்த வாசலை திறக்கணும், நீங்க போய் அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தணும், நீங்க போய் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். அதனால இயேசுவே உங்களை நாங்க முன்னாடி நீங்க போங்க. நம்பர் 2, 2வது, இயேசுவே என் கூட வாங்கப்பா, என் கூட வாங்க ஆண்டவரே. இந்த தரிசனத்துல என் கூட வர்றதற்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டவரே என் மனைவி இல்லை, என் கணவனார் இல்லை, என் பிள்ளைங்க இல்லை. உனக்கு தானே, நீ வேணா ஜெபம் பண்ணு, நீ வேணா போ. அவர்களுக்கு எந்த ஆசையும் இல்லை ஆண்டவரே, அவர்களுக்குள்ள எந்த தரிசனத்தையும் கொண்டு போக முடிய மாட்டேங்குதுப்பா. அதனால இந்த தரிசனத்துல யாருமே என் கூட இல்லாட்டாலும், எங்க அப்பாவுக்கு புரியல, எங்க அம்மாவுக்கு புரியல, யாருக்குமே புரியல, நீ எதுக்கு இப்படி கடந்து ஓடுற, நீ எதுக்கு இப்படி கடந்து பாடுபடுற, நீ சம்பாரிச்சு என்ன பண்ண போற, இந்த மாதிரி தான்ப்பா கேட்குறாங்க. தட்டி கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லையே, கூட நின்றுக்கிறேன்னு சொன்னா ஒரு தைரியம் வருமே. ஆனா யாரும் அப்படி இல்லப்பா. ஆனா இப்போ நாங்க இந்த வார்த்தையின் படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இயேசுவே இந்த தரிசனத்துல நீர் கூட போகிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. 3வதாய் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், என்னுடைய இந்த பிரயாணத்துல தடைகளை உடைக்கணும், அந்த 10 நாள் தடைகளை உடைக்கணும், இந்த 1 மாச தடைகளை உடைக்கணும், லேட் ஆகும்னு சொல்றத உடைக்கணும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக. இயேசுவே, இயேசுவே இந்த ஜெபத்தை கேட்கிறவர் நீர்தானே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் உடைவதாக. ஸ்தோத்திரம். 4வதாக ஜெபத்திற்கு பதில் வரும். இந்த பிரயாணத்துல நான் எந்த காரியத்திற்கு ஜெபம் பண்ணாலும் அதற்கு நீர் பதிலை தரப்போகிறதற்காய் அப்பப்ப எந்தெந்த தேவை இருக்குதோ, எந்தெந்த தேவை இருக்குதோ கர்த்தர் அதற்கு அற்புதத்தை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். 5வதாக என்னை நேர் வழியாய், எந்த ஒரு மனுஷனுடைய தீய மனுஷனுடைய ஆலோசனையும் இதுவரைக்கும் வந்து சொதப்பின, இதுவரைக்கும் வந்து கெடுத்து போட்ட எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் என் வழியில பிரயாணத்தில் வராதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுவீராக. சீர்படுத்துகிற ஆண்டவரே, சிறப்படுத்துகிற ஆண்டவரே, என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார்.
Thank you Jesus. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் என் பிரயாணத்தை, கர்த்தர் என் பிரயாணத்தை, கர்த்தர் என் பிரயாணத்தை, கர்த்தர் என் பிரயாணத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவர். கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறவர்.